ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nagar கிச்சன். நாம் இன்றைக்கி காசிமேட்டில் போய் சங்கு வாங்கியிருந்தோம். அதை க்ளீன் பண்ணி குக் பண்ணுற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை எடுத்துடணும். எடுத்து தனியாக எடுத்து வச்சு தண்ணியை எடுத்துட்டு கட்டி மட்டும் சங்கு மட்டும் எடுத்து வச்சு ஒரு ஊசி எதனா வச்சு குத்திரம் வச்சுக்கலாம். சதை தனியாக வந்துடும். அதை எடுத்து நீங்கள் கறி தொக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. கறி நம்ம எப்படி தொக்கு பண்ணுவோமோ அதே மாதிரி தான். என்னென்ன மிக்ஸ் பண்ணுவீங்க? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். இப்போ நார்மலாக அவிக்காமல் கையில் உடைக்கணும்னா எப்படி உடைப்பீங்க? அதான் காட்ட முடியுமா? எடுக்கலாம். எப்படி? ஒரே ஒரு பீஸ் மட்டும் உடைச்சு காட்டுங்களேன். இதில் எது கழிவு? அதை மட்டும் இது அவ்வளோதான். இதை கட் பண்ண வேண்டியதான். பிச்சு எடுத்துட்டு அதில் அதுதான் கழிவா? ஆமாம், இதுதான் எடுக்கணும். இதை எடுத்துட்டு கழுவிட வேண்டியதான், அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஓ, இதை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே செய்ய வேண்டாம். நீங்கள் வேவிச்சுட்டு எடுக்கலாம், இந்த மாதிரி உடச்சிட்டும் எடுக்கலாம். உடச்சிட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் தெரியும். உடச்சிட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் தெரியும். நீங்கள் அவிச்சிங்கனாக்கா அந்த டேஸ்ட் போயிடும் அதில். சரிக்கா, அப்போ அந்த மூணையும் உடச்சிருங்க. எங்கேயோ போட்டு காமெடி பண்ணுற மாதிரி விட்டு எல்லாம் எப்படின்னு உடச்சா வந்துடும். அந்த சங்கு தான் வராது, இந்த சங்கு வந்துடும். இதுதான் அந்த கறி சங்கோட இது. பிச்சை எடுத்துடணும். விற்கிறதுக்கா எவ்வளோ பேசல? ஒரு நாளைக்கு 1000. என்னத்து எவ்வளோ பேசுனாங்க? அந்த சங்குக்கு எவ்வளோ பேசலாம்? ஏன் என்னத்துக்கு? 3 சங்கு 100 ரூபாய் வாங்கினது. இந்த மாதிரி பச்சை இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். அப்படியா? அது பச்சை கழிவா? பச்சை எடுத்தீங்கன்னா அது கசப்பு தெரியாது. ஓகே, அதனால பச்சை எடுத்துடணும். நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். இது வேலை பெரிய விஷயம்லாம் கிடையாதுப்பா. இது கம்மி தான், நமக்கு ஈஸியான வேலை இது. சரி. அரிஞ்சிக்குங்க அப்படியே. அரிஞ்சிக்கு ஏன் மரமடிக்குதுல வந்துச்சு. அவ்வளோதான் இது வேலை. ஒரு 200 கொடுத்துட்டு போ. இது பச்சையாக இருக்குது பாரு, இதை கட் பண்ணி எடுத்துணும். அந்த பச்சையாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தட்டும். இது குழந்தைங்க சாப்பிடலாமா? என்ன பண்ண அவிச்சிட்டு நல்லா உப்பு போட்டு, உப்பு மஞ்சள் போட்டு நல்லா உறைஞ்சி கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுரு. கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கும். ஒரு தடவை வந்து நார்மலாக கழுவிட்டேன். இப்போ உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலசுனா அதில் உள்ள வளவளப்பெல்லாம் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை வந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா 10 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, அப்போ மட்டனை வேக வச்சா எந்த ஸ்மெல் வருமோ அதே மாதிரி தான் இருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம சுக்காவுக்கு மட்டனை எந்த மாதிரி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலாலாம் இதுக்குள்ளே வந்து நல்லா கோட்டாகும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். சங்கு சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 பன்ஸ் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கு. குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன்.
இது ஹோம்மேட் வந்து சுக்கா பொடி. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, ஒரு பட்டை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு ஒரு அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் பவுடராக வந்து அடித்து எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க இப்போ எப்படி சங்கு சுக்கா பண்ணலான்றதை பார்க்கலாம். கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் வந்து ஊற்றிக்கிறேன். நான் வந்து நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் 50% வந்து நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச கரம் மசாலா. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இது கூட வந்து சங்கு கறியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, இனிமேல் தான் சேர்க்கணும். அந்த சங்கு கறி மேலே மசாலா நல்லா வந்து போட்டாகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். வடை போகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சா போதும். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி சீ ஃபுட்டுக்கு வந்து நம்ம உப்பு போட்டு கழுவும் போதே வந்து அந்த உப்பு வந்து ஈர்த்துக்கும். அதனால நம்ம ரொம்ப சேர்த்துட்டோம்னா ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம், பச்சை வாடை போகிற அளவுக்கு. மசாலா வாடை பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. நல்லா அந்த மீட் மேலே நல்லா கோட்டாகிற மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நான் கூட எங்கேயோ ரப்பர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கரண்டி நம்ம அதிகமாக போட்டாலே ரொம்ப கட் ஆகுற மாதிரி இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்காம நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் சொல்கிறீங்களான்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேருமே டேஸ்ட் பார்த்துறாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. சரியா?